ஹாய்! வேலண்டைன்ஸ் டேயோட ரீ-ரிலீஸ் செக்மெண்ட் போலாமா? ஸோ February 13 3 படம் ரிலீஸ் ஆகப்போகுது. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, மின்னலே. ஸோ அதில மேடி, ரீமா சென் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜோட மூவி. ஒரு என்கேஜ்மென்ட்டான பொண்ண எப்படி இவரு வந்து கரெக்ட் பண்றாரு அப்படின்றது. பிளஸ் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகும், அவங்க வந்து அவர் கூட இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த லவ் அவங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாருக்கும். இந்த படத்தோட சாங் சூப்பரா இருக்கும். விவேக் ஜோக் அல்டிமேட் ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மௌனம் பேசியதே. இது நம்ம சூர்யா நடிச்சிருப்பாரு. சூர்யா, த்ரிஷா அண்ட் லைலா. லைலா பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். ஸோ நமக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து லவ்க்குலாம் அகைன்ஸ்ட் ஆனவரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட லவ்லாம் அவர் பிரிச்சு தான் வைப்பாரு. லைக் நான் பிரிச்சு வைக்க மாட்டாரு. பட் வந்து அதுல கஷ்டங்கள சொல்வாரு. நல்லத சொல்றத விட. ஸோ கஷ்டங்கள சொல்லும்போது அவங்களே பிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ இது வந்து லவ்வே இல்லன்னு சொல்லிட்டு சூர்யா இது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவரு ஒருத்தர் மேல லவ்ல ஃபால் ஆவாரு. ஸோ அவரு ஆக்சுவலி வேற ஒருத்தவங்க இவர லவ் பண்ணுவாங்க. பட் அவர் மிஸ்டேக்கனா த்ரிஷா தான் நெனச்சுப்பாரு. பட் பாத்தீங்கன்னா, த்ரிஷா கிடையாது. லைலா தான் அவர ரொம்ப வருஷமா லவ் பண்ணுவாங்க. ஸோ கடைசியா அந்த கிளைமாக்ஸ் ரிவீல் பண்ணி அந்த முடிப்பாங்க. இதுலயுமே சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். படம் வந்து கொஞ்சம் நல்லா கலாய்ப்பாரு லவ் பண்றவங்கள. ஸோ அந்த கலாய் சீன்ஸ்லாம் செம்மையா இருக்கும். லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா, காதலர் தினம். காதலர் தினம் பாத்தீங்கன்னா, 80ஸ் கிட்ஸ் பாத்தீங்கன்னா, 80ஸ் கிட்ஸ்க்கு லவ் அந்த இன்டர்நெட் வந்து இவல்யூஷன் ஆன டைம் இது. ஸோ இந்த மூவில பாத்தீங்கன்னா, நம்ம சோனம் பிந்த்ரேவும் அவர் பேர் மறந்து போச்சுங்க. அவர் நடிச்சிருப்பாரு ஓகேங்களா. ஸோ அவர் நடிச்சிருப்பாரு. குணால் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, ஏ.ஆர். ரஹ்மானோட ஸ்கோர். எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கும். ரோஜா ரோஜா, ஓ மாரியா எல்லா சாங்ஸுமே நல்லாருக்கும். இன்டர்நெட் வந்த ஸ்டார்ட்டிங். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கவுண்டமணி இருப்பாரு. நம்ம 80ஸ்னாலே இது கவுண்டமணி இருப்பாரு ஜோக்குக்கு. செம்மையா இருக்கும். கவுண்டமணியோட ஜோக்ஸ் எல்லாம். அவர் வந்து ஆ என்ன சொல்றது, இன்டர்நெட்ல அவர் டீச்சரா இருப்பாரு. அவர் எப்படி அவங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க. ஸோ அந்த மாரி சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. பிளஸ் வந்து கொஞ்சம் எமோஷனலான படம். கடைசியா சேருவாங்களா, சேர மாட்டாங்களா போய் சேர்ந்துருவாங்க. பட் வந்து நல்லா இருக்கும். இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த 3 படமே ரீ-ரிலீஸ்ல வந்து வரப்போகுது. பிகாஸ் ஆஃப் வேலண்டைன்ஸ் டே. If you have an opportunity, please go and watch. It's all the 3 movies are good movies. Thank you for supporting us. Like, share and subscribe. Thank you.